பவர் பாயிண்ட்ல ஒரு பிக்சர்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டையோ ஆப்ஜெக்டையோ இல்லை ஏதாவது ஒரு அன்வான்ட் கான்டென்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப சிம்பிள். ஒன்ஸ் அந்த பிக்சரை ஸ்லைடுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பிக்சர். ஸோ இந்த ஏஐ டூல்குள்ள செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த ஆக்ஷன் தான் எரேஸ். ஸோ எரேஸ்ல செலெக்ஷன் மோடு இருக்கு, பிரஷ் மோடு இருக்குது. ஸோ நீங்க நார்மலா செலெக்ஷன் மோட்ல பண்ணி பாருங்க. டஃபா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பிரஷ் மோட் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், செலெக்ஷன் மோட்ல ஒரு சப்ஜெக்டை சுற்றி அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செலெக்ஷன் ஏற்படுத்துகிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதையும் மீறி உங்களுக்கு செலெக்ஷன் சரியா இல்லைன்னா ப்ரஷ் எடுத்து வாண்டடான ஏரியாஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மோர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அன்வான்ட் ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செலெக்ஷனில் இருக்குதுன்னா அதை லெஸ் பண்ணுறதுக்கு லெஸ் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் செலெக்ஷன் ஃபைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எரேஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அண்ட் ஃபைனலாக அப்டேட். ஸ்லைடில் இருக்கக்கூடிய கரண்ட் பிக்சர் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஒருவேளை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ்க்காக தான் நீங்கள் பவர் பாயிண்ட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதை நீங்கள் லோக்கலில் சேவ் பண்ணுறதுக்கு அந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிக்சர் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது இப்படிப்பட்ட இமேஜில் மட்டும் கிடையாது. ஒரு டேட்டாவை நீங்கள் இமேஜாக கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட நார்மலாக எடிட் பிக்சரில் போயிட்டு செலெக்ஷனில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளீட்டாக அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எரேஸ் கொடுத்தா போதும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் மேலே நமக்கு அண்டு ஆப்ஷன் இருக்குது. அண்டு பண்ணிட்டு கூட நீங்கள் திருப்பி என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் எல்லாம் ஓகேனா ஆஸ் யூஷுவல் அப்டேட் பண்ணுங்கள். வேணா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சேவ் ஆஸ் பிக்சர். மற்றபடி இந்த எடிட் பிக்சர் டூல் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு அப்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்டேட் நவ் கொடுத்து அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 இன்சைடரில் பேட்டா சேனலில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.